நம்மளுக்கு டேபிள் வேணும். நம்மளுக்கு இந்த மாடலோட முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா மாடலும் வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம எது எது முடிச்சுக்கிறோம்னா, ரேங்க் கால்குலேஷன் இதெல்லாம் ப்ரீவியஸ் சாப்டர்லயே முடிச்சுட்டு, இது மட்டும் இந்த சாப்டர் இந்த கேட்டர்ல எடுத்துக்கிறோம். இது 2ம் ஆல்ரெடி முடிச்சாச்சு. இப்ப இன்னைக்கு பார்க்கறது மெயின் கன்டென்ட் இது பார்க்க போறோம். இத ரெக்ரெஷன் முடிச்சாச்சு. மல்டிபிள் ரெக்ரெஷன்ல ஒரு பார்ட் முடிச்சாச்சு. இன்னொரு பார்ட் இருக்குது. சரிங்களா? மல்டிபிள் ரெக்ரெஷன் வந்து நம்ம ஓகே சார். ஸ்கொயர்ட் மெத்தட் வச்சுட்டு எப்படி போடுறது? 3 வேரியபிள் வச்சு போடுறது அப்படிங்கிறது லாஸ்ட்டா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டுனேன். கரெக்ட்டுங்களா? சரி. இப்ப நீங்க ஆமா நம்ம சார். பார்க்கறது பார்த்தீங்கன்னா, இந்த கன்டென்ட் பார்க்க போறோம். இத தவிர நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, 4த், 5த், 6த் இதுக்கு 3க்குமே பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேபிள் வேணும். அண்ட் ஆல்சோ 5த்துக்கு சம்திங் வேணும். ஏன்னா இதுலயும் கொஞ்சம் பாசிபிள் இருக்குன்னு நெனைக்கிறேன். அது நம்ம சாப்டர் எடுக்கும்போது பார்த்துக்கலாம். பட் இது கம்பல்சரி இந்த 3 சாப்டருக்கு என்ன வேணும்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேபிள் வேணும். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃபேக்கல்டி ஒவ்வொரு மாரி குடுப்பாங்க. அதனால உங்க சார் வந்து என்ன மாரி டேபிள் குடுக்குறாருன்னு பார்த்துக்கணும். சரிங்களா? நீங்க சொன்ன மாரி ஆல்ரெடி சொன்ன ஓகே மாரி சார். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஆல்ரெடி நெறைய கொஸ்டின் கேட்கக்கூடிய பாசிபிள் இருக்குது. அத நான் பேசிக் குடுத்துறேன். அப்புறம் நம்ம கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பண்ணுவோம்ல கேட் வரும்போது, அப்ப வந்து உங்களுடைய கேட்ல இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸ் ரிலேட்டடா பார்ப்போம். ஓகேங்களாம்மா? ஓகே இது சார். வரைக்கும் தான் நம்மளுக்கு ஓகே வந்து சார். மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தா தியரி இருக்கும். அந்த தியரி இருந்தது நம்ம எப்படி மேத்ஸ் போட போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்ப நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்வே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் அந்த மாதிரி தியரிட்டிக்கல் குடுத்திருப்பான். இதுலயும் தியரிட்டிக்கல் குடுத்திருப்பான். இதுலயும் தியரிட்டிக்கல் குடுத்திருப்பான். அத வந்து நம்ம மேத்ஸ்ல வந்து நோட்டேஷன் போட்டு அதுலருந்து நம்ம எப்படி ப்ராப்ளம் போடுவோம்ங்கற ஐடியா வந்து இந்த அடுத்த 3 சாப்டர்ல இருக்கும். சரிங்களா? நீங்க எப்படி வந்து இதுல வந்து நீங்க ஓகே. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இம்பார்ட்டன்ட் சொல்றீங்களோ, அதே மாரி இந்த அனோவா கான்செப்ட்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதுல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு மேபி இது இன்க்ளூட்னா வரும். இல்லைன்னா இது எக்ஸ்க்ளூடா இருந்தாலும் உங்களுக்கு மெயின் எக்ஸாம்ல வரும். சரிங்களா? அதனால கொஞ்சம் பார்த்து இது ஓகே பண்ணிக்கங்க. சார். ஆல்ரெடி நமக்கு இதா இருக்குது. ஓப்பன் புக் எக்ஸாம் தான் நமக்கு பிரச்சனை. அதனால போன எக்ஸாம் கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஓகே. ஏதோ டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. சரிங்களா? ஓகே. இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஓகே சார். இது ஒரு மெயின் கான்செப்ட். இது ஃபுல்லா பிசினஸ் ரிலேட்டடா அந்த மாரி ரிலேட்டடான ரிலேட்டிவோட கான்செப்ட். இது எப்படி நம்ம போடுறதுங்கிறத நம்ம வந்து கடைசியா எப்படியுமே இது இந்த மாடல் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இது எழுதும்போது மேபி ஆமா. இதுல ஒரு கொஸ்டின் என்னமோ வந்தது. சரிங்களா? மீதி 9 கொஸ்டின் இதுல இருந்து ஓ ரிப்பீட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் இயர் எடுத்தவங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு ஒரு சில ஓ கொஸ்டின் நான் செக் பண்ணி பார்த்தா 2 கொஸ்டின் பக்கமா வருது. அதனால மேபி ஓகே. உங்களுக்கு அப் டூ இந்த யூனிட்டோட முடிஞ்சிருச்சுன்னா, நீங்க சொன்ன மாரி இதுல 2 கொஸ்டின் வரும். இதுல 2 கொஸ்டின் வரும். இதுல 1 கொஸ்டின் வரும். சரிங்களா? ஓகே சார். சப்போஸ் 6த் மாடலோட போன தடவ எழுதும்போது என்ன பண்ணாங்கன்னா, 6த் மாடலோட ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வரைக்கும் இருந்தது. அதாவது 3 ஓகே மாடலும் சார். வர மாரி இருந்தது. 3 மாடலும் வர மாரி இருந்தது. போன டைம் எழுதும்போது. அத பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே சார். மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணிடலாம். இன்னைக்கு உங்க கிளாஸ்ல என்ன போயிட்டு இருந்ததுமா? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அதான் சார். அதான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தோம்னா டேபிள் அனுப்பாம எப்படி எடுத்தாருன்னு கேட்டேன். டேபிள் அனுப்பாம எப்படி நீங்க போடுற மெத்தட் என்னன்னு கேட்டேன். சார் அவர் கிளாஸ்லயே பிபிடி காமிச்சு நடத்திட்டு இருந்தார் சார். ஓ! ஓகே, ஓகே. அப்ப டேபிள் உங்களுக்கு குடுப்பாங்க. அனுப்புவாங்க. மெட்டீரியல் அனுப்புவாங்க. அப்ப பைனமல் பாய்சன்லாம் முடிஞ்சுதாம்மா? முடிஞ்சது சார். சரி, ஓகே. சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம். பார்ப்போம். சரி. இப்ப என்ன பார்க்கலாமா? இப்ப பார்க்கிறது வந்து ஓகே பார்ஷியல் சார். பார்ஷியல் அண்ட் மல்டிபிள் கார்லேஷன் கண்ணு. பார்ஷியல் கார்லேஷனோட நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா, இதுதான் பார்ஷியல் கார்லேஷனோட நோட்டேஷன். சரிங்களா? அப்ப நம்ம ம். மல்டிபிள் ரெக்ரெஷன் பார்த்தோம்னா, இங்க 3 வேரியபிள் குடுத்திருப்பாங்க. எக்ஸ், ஒய், இசட். இந்த 3 வேரியபிளுக்கும் நம்ம வந்து இதுக்கு இது ரிலேட்டட் பண்ணி கார்லேஷன் என்ன? அப்ப இது 2க்கு ரிலேட்டட் பண்ணி கார்லேஷன் என்ன? இது 2க்கு ரிலேட்டட் பண்ணி கார்லேஷன் என்ன? மொத்தம் 3 கார்லேஷன் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அப்ப எத்தன ஓகே. வேரியபிள் இருக்குது? மொத்தம் 3 வேரியபிள் இருக்குது. கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த 3 வேரியபிள் வச்சு எப்படி கார்லேஷன் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஒண்ணு பார்ஷியல் கார்லேஷன், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கார்லேஷன். சரிங்களா? சரி இந்த 3 ஓகே சார். வேரியபிள் ஒரே ஒரு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, R12.3 ஈக்குவல் டு இது ரொம்ப ஈஸியா ஃபார்முலா நான் வச்சுக்கலாம் பார்த்துக்கங்க. ஃபர்ஸ்ட் R12 இருக்குல்ல, அப்ப R12 ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. மைனஸ் அடுத்து என்ன பண்ணுவோம்னா, இந்த 1 3 லிங்க் பண்ணுங்க, 2யும் 3 லிங்க் பண்ணுங்க. அப்ப R13 R23 டிவைடட் பை ரூட் ஆஃப் இங்க என்ன டேர்ம் எழுதிக்கிறீங்களோ அது 1 மைனஸ் போட்டு ஸ்கொயர் பண்ணுங்க. அப்போ 1 மைனஸ் R13 ஸ்கொயர் இன்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் R23 ஸ்கொயர். இவ்வளவுதான் ஃபார்முலா. சரிங்களா? ஃபார்முலா பார்த்து பெருசா இருக்கிற மாதிரி படிக்க ரொம்ப ஈஸி தான். சரியாம்மா? ஓகே சார். இது ஸ்கிரீன் வெளிய வந்துச்சு. ஒரு நிமிஷம் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இதுல என்ன டவுட் இருக்குதாம்மா ஃபார்முலால?
ஃபார்முலா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அது ஒரு கஷ்டம் இருக்காது. சரியாம்மா? ஓகே சார். இதெல்லாம் நேத்தே முடிஞ்சது. ஸ்க்ரீன் டக்குன்னு மேல போயிடுச்சுமா? சாரி. ஓகே சார். இந்த பேஜ் தான். ஓகேவா? சரி இதே மாதிரி இந்த ஃபார்முலா ஈஸியா சொல்லிடலாமா? இந்த ஃபார்முலா என்ன குடுக்குறாங்க? சரி இங்க 1ன்னா என்ன, 2ன்னா என்ன, 3ன்னா என்னன்னா, இங்க x1, x2, x3 3 வேரியபிள் வச்சிருக்குதுல்ல. அப்ப இந்த 1யும் 2யும் லிங்க் பண்ணிட்டு 3rd வேரியபிள்ல பாயிண்ட் எடுக்குறாங்க. அப்படின்னு இந்த ஃபார்முலா. அடுத்து என்ன சொல்றாங்க? 13.2. 13.2ன்னா இது 2யும் லிங்க் வச்சு இதுல வச்சு சொல்றாங்க. சரி அப்ப என்ன வரும் பார்க்கலாமா? R13.2 அப்படின்னு மீனிங் என்ன வரும்? R13 மைனஸ் R12 into R32. கரெக்டாமா? R32 divided by root of 1 minus R1 என்னது? R12 square. R12 square into root of 1 minus R32 square. ஓகேவாமா? ஓகே சார். பட் இங்க ஃபார்முலா என்ன இருக்குது? 2 3ன்னு இருக்குது. நமக்கு வந்தது என்ன இருக்குது? 3 2ன்னு இருக்குது. அப்படின்னா மீனிங் என்னன்னா R12 equal to R21, R23 equal to R32. ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா? ஓகே சார். அப்ப R13 equal to R31. ஓகேங்களா? நோட்டேஷன் வேரியபிள் மாறும்போது ஒன்னும் சேஞ்ச் ஆகாது. ரெண்டுமே ஒண்ணு தான். அத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. அப்ப ஃபார்முலா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. டவுட் இருக்குமாமா? டவுட் இல்ல சார். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப இதான் பார்ஷியல் கார்லேஷனோட ஃபார்முலாவோட நோட்டேஷன். சரி இத வச்சுட்டு என்ன சொல்லப் போறோம்? 3 கொஸ்டின் கேட்டுட்டான். சரி என்ன கேட்டுட்டான்? below mentioned but the 3 கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. மில்க் இன்டேக், வெயிட் அண்ட் ஏஜ். சரிங்களா? நம்ம எப்படி வந்து இது கான்செப்ட் சொல்லிக்கிறான் பாத்துங்க. மில்க் இன்டேக், பாடி வெயிட் அண்ட் ஏஜ் பர்சன். ரிசர்ச் பண்ணிக்கிறாங்க. ஃபைண்ட் த கார்லேஷன் பிட்வீன் மில்க் இன்டேக் டு பாடி வெயிட் அண்ட் கண்ட்ரோலிங் த ஃபார் ஏஜ்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? அப்ப மில்க் இன்டேக் பை பாடின்னு சொல்லிக்கிறாங்கல்ல. அப்ப இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டு இதை வச்சு கேட்கறான். ஏஜ் வச்சு கேட்கறான். ஓகேங்களா? ஓகே சார். அப்ப இதுல ரெண்டு என்ன பண்ணணும்? 1 2 கண்டுபிடிக்கணுமா, 1 3 கண்டுபிடிக்கணுமா? அது மாதிரி செக் பண்ணிட்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். சரிடா கண்ணு? ஓகே சார். இது மூணுமே நீங்க கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்ல. இதுல ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சா போதும். ஏதோ ஒண்ணுன்னா மில்க் இன்டேக்கையும் நம்மளுடைய பாடி வெயிட்டையும் நீங்க மென்ஷன் பண்ணி பார்த்து நீங்க கம்ப்ளீட் பண்ணா போதும். மத்தபடி நீங்க எதுவும் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? இல்ல நீங்க மூணையும் கண்டுபிடிச்சு பிராக்டிஸ் பண்ணாலும் ஓகே. உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். சரியாமா? ஓகே சார். சோ பார்த்தலாமா? சோ ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். கார்லேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எய்தர் யூசிங் திஸ் ஃபார்முலா ஆர் யூசிங் திஸ் ஃபார்முலா. சரிங்களா? இந்த ஃபார்முலா என்ன? இது வந்து RXY வச்சு போடுறது. இது RXZ வச்சு போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? RXZ வச்சு போட்டீங்கன்னா சம்மேஷன் XZ divided by N minus X bar Z bar divided by summation root of summation X squared divided by N minus X bar squared and also root of summation Z squared divided by N minus Z bar squared. இது RXZ க்கு. இது RYZ க்கு. RYZ னா இந்த மாதிரி மாறிடும். summation YZ divided by N minus Y bar into Z bar divided by root of summation Y squared by N minus Y bar squared, also root of summation Z squared by N minus Z bar squared. ஓகேங்களா? either using this 3 formula or using this 3 formula. எது உனக்கு கம்ஃபர்ட்டபிளா நீ அதை யூஸ் பண்ணிக்கலாமா? எதை நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ். இதுங்களா? ஆமா சார். இது உங்களுக்கு இதுல இருக்குது. அப்ப இதை யூஸ் பண்ணிக்கலாம் டாக்டர். சரிங்களா? ஓகே. சரி இப்ப வேல்யூ வந்து என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் இது முன்னாடி எடுத்துருங்க. இத வந்து x அதாவது மில்க் இன்டேக் வந்து x, பாடி வெயிட் வந்து y அண்ட் ஏஜ் இன் இயர்ஸ் வந்து z. சரிங்களா? அப்ப எடுத்துட்டீங்க என்ன கிடைக்கும்? கடகட போடலாமாமா? போடலாமா கடகட? ஓகே சார். டேபிள் பாத்தீங்கன்னா எப்படி கால்குலேட்டர் இன்சர்ட் பண்ணனும் ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா கால்குலேஷனும் டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். சரிங்களா? x y z. அடுத்து என்ன வேணும்? x minus x bar, y minus y bar, z minus z bar. அடுத்து என்ன வேணும்? x minus x bar into y minus y bar. அடுத்தது x minus x bar into z minus z bar. So next y minus y bar into z minus z bar. இவ்வளவு காலம் வேணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. சரியாமா? ஓகே சார்.
ஓகே. சரி, வேல்யூ மட்டும் கரெக்டா என்ட்ரி பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஓகே சார். டென். ஆமா, நீ இது போறதுக்கு நீ அதுல போட்டு ஈஸியா வந்துடும். இந்த கால்குலேஷன் நீ செலக்ட் பண்ண. இதுல பார்த்தா ஒவ்வொன்னும் நாம சார். கால்குலேட் பண்ற மாதிரி இருக்குது. நீ நான் மேல கொடுத்துக்கிறேன் பாரு, அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எல்லாமே டேபிள்லயே வந்துடும். அதான் நீ கால்குலேட்டர் ஓ போடுற கால்குலேட்டர்லயே வந்துரும்டா கண்ணு. ஏன் இந்த ஃபார்முலா செலக்ட் பண்ண? ரீசன்? சார், இதுதான் சார் ஈஸியா இருந்த மாதிரி இருந்தது. இது ஈஸியா இருக்காது. ஏன்னா நான் சொல்லிடுறேன். இப்ப இந்த கால்குலேஷன் நீ மேனுவலா போட்டாலும், இந்த கால்குலேஷன் மேனுவலா போடணும். மேனுவல்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீ கால்குலேட்டர்ல போட்டு என்ட்ரி பண்ணி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது போய் டைரக்ட்டா ஓகே சார். கண்டுபிடிக்க முடியாது. அதே இந்த ஃபார்முலா பாருங்க, ரொம்ப ஈஸி. இந்த ஃபார்முலாக்கு நான் டேபிள் காட்டிடுறேன். எந்த ஃபார்முலால வந்து கால்குலேட்டர்ல போட முடியும்னு பாத்துங்க. எக்ஸ், ஒய், இஜெட். அடுத்து என்ன வேணும்னா மேல ஃபார்முலா பாத்தீங்கன்னா சார், நம்ம எதுக்கு சார் 3 இதுவும் எடுக்கிறோம்? 2 எடுத்தா போதும்ல சார் அந்த டேபிள் அந்த ஆன்சர் வர வைக்க. 2 எடுத்தா போதும். பட் உங்க மெட்டீரியல் 3 போட்டுருக்காங்க. என்ன கேட்டுக்கிறாங்க பாருங்க. The correlation between milk intake and body weight while controlling the age. அப்படின்னு தான் கேட்டுக்கிறாங்க. அப்ப நீங்க அப்போ ஏஜ் எடுக்க தேவையில்ல சார், மத்த 2யும் எடுத்தா போதும்னு போட்டுருக்காங்க. இது இன்னொரு சொல்லுமா? ஏஜ் எடுக்க அப்போ தேவையில்ல. வந்து நம்ம நோட்டேஷன் என்ன ஆகுது? கம்பாரிசன் கேட்கறோம். நம்ம நோட்டேஷன் என்ன ஆகுது? இதுபடி பார்த்தீங்கன்னா R12.3 போட்டா போதும். சரிங்களா? எக்ஸ் ஒய் மட்டும் எடுத்தா போதுமா சார்? என்னமா? எக்ஸ் ஒய் எடுத்தா போதும். இங்க பாருங்க, milk intake and body weight while controlling the age. 3 வேரியபிள் கொடுத்துக்கிறாங்க. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இது போடணும். சரிங்களா? அப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? 3 தான் போடணும். இதுக்கு 3 போடுறதுக்கு என்ன ஃபார்முலா? R12 minus R13 R23 divided by root of 1 minus R13 squared into R minus 1 minus 23 squared. ஓகேங்களா? அப்ப நமக்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும்? R12 கண்டுபிடிக்கணும். R12 என்னது? இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி கண்டுபிடிக்க பேரு R12. சரிங்களா? R13 கண்டுபிடிக்கணும். ஓகே சார். புரியுதாமா? ஓகே சார். எப்படிதான் நம்ம வந்து 3 வேல்யூ கண்டுபிடிக்கணும் கார்லேஷன் இந்த ஃபார்முலானால. சரிங்களா? இல்ல வாய்ஸ் பிரேக் ஆகுதுல கண்ணு, கொஞ்சம் செக் பண்ணு. அந்த பண்ணுவாங்க. எந்த ஃபார்முலாமா? இந்த ஃபார்முலா. அந்த ஃபார்முலாக்கு டேபிள் என்ன வேணும்னு கேக்குறீங்களா? இல்ல சார், அது போட்டாலும் 3 பண்ணணும்ல சார்? ஆமா, 3 பண்ண வேணும். பட் என்ன ஆகும்னா, இங்க பாருங்க, இந்த டேபிளோட இந்த கால்குலேஷன் நீ மேனுவலா போடணும். பட் நீ இங்க வந்துட்டீங்கன்னா, இங்க வந்துட்டே பாரு, xy போட்டு இங்க சாரி, இங்க xy போட்டுக்கலாம். நீ இருக்கிற வேல்யூ மல்டிப்ளை பண்ணி போட்டா போதும். இங்க பாருங்க, xy z போட்டியா, அடுத்தது என்னது? xy xz yz x ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஸ்கொயர். இந்த வேல்யூ மட்டும் நீ போட்டா போதும். இந்த ஃபார்முலா ஈஸியா அப்ளை பண்ண பாருங்க. xy x பார் y பார் கண்டுபிடிச்சிருவேன். x ஸ்கொயர் y ஸ்கொயர். இதே தான் ரிப்பீட்டட் வரும். இந்த ஃபார்முலா என்ன ஆகும்? இங்க பாருங்க, z ஸ்கொயர்னு வரும். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, நியூ கால்குலேஷன் கண்டுபிடிக்கணும். நியூ கால்குலேஷன் என்னது? x மைனஸ் x பார் வேல்யூ என்ன, y மைனஸ் y பார் வேல்யூ என்ன, z மைனஸ் z பார் வேல்யூ என்ன கண்டுபிடிச்ச பின்னாடி இந்த டேபிள் ஃபார்ம் முன்னாடி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இது பார்த்தா உங்க கால்குலேட்டர்ல காட்டாது. நான் சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த எல்லா வேலையும் கால்குலேட்டர்ல காட்டும். சரிங்களா? நீங்களே பாருங்க. புரியுதா நான் என்ன சொல்றேன்? புரியுதாமா? புரியுது சார். இப்போ நீ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா ஒவ்வொரு டைமுக்கு நீ வேல்யூ போடணும். அத மல்டிப்ளை பண்ற வேல்யூஸ் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணனும். கால்குலேட்டர் டக்குன்னு பாத்துக்கலாம்ல. அதுக்காக சொன்னேன். என்ன பண்ற? என்ன ஃபார்முலா அப்ளை பண்ற? இத அப்ளை பண்றியா? இத அப்ளை பண்றியா? சார், அதுவே அப்ளை பண்ணலாம் சார். எதுடா? இதுவா? உங்க சாரையும் கேட்டுக்க சார், கார்லேஷனுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்க. ஏன்னா ஒரு டைம் என்ன ஆச்சுன்னா, லாஸ்ட் இயர் எடுக்கும்போது மாத்தி போட்டதுக்கு வந்து மார்க் கொடுக்காம போயிட்டாங்க. ஏன்னா இது பண்ணலாம், நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு போட்டுக்கோ. இதையும் போடலாம், தப்பு கிடையாது. சரியா? மொத்தம் 3 ஃபார்முலா இருக்குது. இதுக்கு 3 ஃபார்முலா இருக்குது. 3ல வந்து 2வது ஃபார்முலா இது. சரியா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இது, 2வது ஃபார்முலா இது. சரிங்களா? ஆனா நீ மேக்ஸிமம் இது ஓகே சார், ரெண்டுலயும் ஒவ்வொரு சம் போட்டு பார்க்கலாம் சார். போட்டு போங்க. இப்போ என்ன பண்ணலாம்? இது போடலாமா இல்ல என்ன பண்ணலாம்?
சார் ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட் போட்டு அதே கொஸ்டின் அந்த மெத்தட்லயும் போடலாம் சார். ஆன்சர் ஒரே மாதிரி வருதுன்னு பார்த்து. மேக்ஸிமம் ஒன்றும் தான் வரும், வேற இல்லை வராது. சரி, ஓகே டக்குன்னு இப்போ வேல்யூ என்ட்ரி பண்ணிடலாமா? ஓகே சார். வேல்யூ வேறு என்ட்ரி பண்ணலாம். ஓகே சார். பார்த்து என்ட்ரி பண்ணிக்கலாம். 10, 13, 19, 16, again 13 வருது. 13, 21, 23, அப்பா, 23, 23க்கு அப்புறம் என்னடா வருது? 23, 29, 27. 29. 29, 27 கரெக்டாமா? ஆமா சார். 9 வேல்யூஸ் சார். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா போன டைமே ஒரு வேல்யூ விட்டுட்டோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. சரி, அதே மாதிரி y வேல்யூ 29, 33, 41, 47, 51, 43 again, 31, 49, 71. 49, 71. So அடுத்த வேல்யூ அடுத்த வேல்யூ 17. 17, 23, 21, 29, 37, 41, 39, 47, 43. ஓகே டேவன், எல்லா வேலையும் என்ட்ரி பண்ணிட்டு நினைக்கிறேன். பொறுமையாக கால்குலேஷன் பண்ணி போடுறது. X bar 17.1, Y bar 81.5. ஒரே நிமிஷம் வந்துட்டேன், இது போட்டுக்கிட்டேன். ஓ, டேரக்ட் எக்ஸ் பார் ஒய் பார் போட்டியா? இது சமேஷன் போட்டு எடுக்கணும். சமேஷன் நீ போட்டதே வரும். நீ போட்ட கால்குலேஷன் வருது. 171 சார். ஓ 815 சார். 815. நிறைய பெரிய வேல்யூவா வர மாதிரி இருக்கு. இதை பெரிய வேலை ஏதோ தப்பு பண்ணிட்டு நினைக்கிறேன். இது பார்க்கலாம். 815 9 40 வரண்ட கண்ணு. 815 வருமா? செக் பண்ணி பாரு. 20, 30, 40 40னா இல்ல தப்பாகுது பாரு. எல்லாமே ஏன்னா 9 வேல்யூ தான் இருக்குது. 9 வேல்யூ இருந்தா மினிமம் 50 ஆவரேஜா போட்டா கூட 450 தான் வரணும். 450 தான் வரணும். நீ கொஞ்சம் செக் பண்ணு. 450 to 500 குள்ள தான் இருக்கும் பாருமா. 395 சார். அதான் கேட்டேன், என்னடான்னு பாரு. 395 வா? ஆமா சார். கொஞ்சம் பார்த்து சொல்லு. Z வேல்யூ போடல சார். X bar வேல்யூ சொல்லலாம். Z வேல்யூ போடலனாலும் பாத்தியா இதுல இந்த பிரச்சனை ஆகும். சரி, இது X bar என்ன, Y bar என்னடா? X bar 17.1, Y bar 39.5. 39.5 வா? ஆமா சார். 39.5 னா டிவைட் பை 10 மாதிரி வருது. 10 டேட்டாவா இருக்குது. 9 நீங்க 1 2 3 4 5 6 7 8 9 தப்பா பண்ணிட்டடா. டிவைட் பை 10 போட்டுருக்குது கால்குலேட்டர்ல. டிவைட் பை 9 தானே வரணும். டிவைட் பை 10 போட்டு சொல்றீங்க. டிவைட் பை 10 கிடையாது, டிவைட் பை 9 தானே. சார் கரெக்டா தான் சார் போட்டோம். டிவைட் நீ பாரு 17.1 டிவைட் பை 10 சொல்ற. டிவைட் பை 9 போட்டு பாரு என்ன வரும்னு. இதான சம்மேஷன் x. இது சம்மேஷன் y இல்ல. அப்ப நீ டிவைட் பை 10 போட்டீனா 17.1 ன்னு வருது. டிவைட் பை 10 கிடையாது, டிவைட் பை 9 தானே. செக் பண்ணி ஒரு டேட்டா செக் பண்ண எவ்வளவு இருக்குன்னு. 1 2 3 4 5 6 9 தான் சார் இருக்கு. 71 49 31 43 51 50 51 47 41 33 29 சார். 29 27 கடைசி இருக்குது. அது போட்டியா? போட்டேன் சார். அப்ப 171 டிவைட் பை 9 மேனுவலா போட்டு பார்க்கலாம் என்ன வருதுன்னு. சார். 19 19 ஆமா சார்.
அப்ப பாத்தியா மாறுது பாத்தியா? ஆனா calculator 9 values தான் sir இல்ல போட்டேன். n வேல்யூ அங்கேயே செக் பண்ணலாம் பாரு. கால்குலேட்டர்ல n வேல்யூ எவ்வளவு போட்டுக்கிறீங்க பாரு. மேபி ஒரு வேல்யூ மிஸ் பண்ணிருப்பீன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடு. மிஸ்டேக் ஆகுது பாரு. ஏன்னா n ஈக்குவல் டு 10ன்னு எடுத்திருக்குது. என்ன ரீசன் தெரியல. ஒரு வேல்யூ மிஸ்யூஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது 0 போட்டேன்னு நினைக்கிறேன். Y is equal to y bar is equal to 43.88. 43.88 88. னா அப்ராக்ஸிமேட் வேல்யூ போட்டுக்கலாம். நீங்க மைனஸ் பண்ண போறோம். அதனால அப்ராக்ஸிமேட் வேல்யூ போட்டுக்கலாமா இல்ல 88னே போட்டுக்கலாமா? 43.88 னா 40. Approximated. ஓகே. அது அப்ராக்ஸிமேட்னு எழுதிக்கங்க. சரிங்களா? ஏன்னா இங்க கால்குலேஷன் முன்னாடி Okay. டெசிமல் போயிருக்கு. அதனால அப்ராக்ஸிமேட் எழுதிக்கங்க. அப்ப இங்க என்ன வருது? x பாருக்கு பதிலா 19 போடுறீங்க. அண்ட் y பாருக்கு பதிலா 44 போடுறீங்க. சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னையும் மைனஸ் பண்ணி போடணும். அந்த பிரச்சனை இங்க வரும். அதனால தான் உங்கள்ட்ட சொன்னேன். இங்க பாருங்க. x மைனஸ் x பார் மைனஸ் 9. மறுபடியும் என்ன வரையும்? மைனஸ் 6 0 என்ன கிடைக்குது மறுபடியும்? 16னா மைனஸ் 3 மைனஸ் 6 2 4 10 again 27னா 27னா எவ்வளவு கிடைக்கும்? 8 வருமா? 8 இப்படி வருதுடா இது. புரியுதுங்களா? Okay, sir. அதே மாதிரி y மைனஸ் y பார் என்ன வரும் பாருங்க. ரெண்டையும் மைனஸ் பண்ணி இந்த கால்குலேஷன் நீ என்ட்ரி பண்ண வேண்டியதா இருக்கும். அங்கே இருந்து இருக்கிற வேலையை டக்குன்னு போட்டு போயிடலாம். ஸோ 19 மைனஸ் 29 மைனஸ் 44 எவ்வளோ கிடைக்கும்? மைனஸ் 15னா Yes, sir. 33னா 33 மைனஸ் 44னா மைனஸ் 9னா சரி மைனஸ் 9 Sir, that summation value, sir, ம் 297, sir. 297 இங்க இருக்குதா? சாரி 297. அப்ப இஜெட் Z bar value 33, sir. 33. அப்ப இதை வந்து நம்ம 33 வச்சுக்குவோம். ஓகேங்களா? இது வந்து 33. Okay, sir. ம் அப்ப இந்த கால்குலேஷன் நீ போட்டாதான் இப்ப என்ன கிடைக்கும்னா நம்மளுக்கு இந்த சம்மேஷன் இந்த சம்மேஷன் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அதாவது நம்மளுக்கு மெயினா வந்து இந்த சம்மேஷன் வேணும். இப்ப எந்தெந்த சம்மேஷன் வேணும் பாத்தீங்கன்னா இந்த 3 சம்மேஷன் வேணும். 1 2 3. ஓகேங்களா? Okay, sir. அப்ப இதுக்கு பேர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் ஸ்கொயர் வேற கண்டுபிடிக்கணும். இது ஒரு கால்குலேஷன் இருக்குதுல்ல. அது மிஸ் ஆகுது பாரு. பெரிய Yeah, டேபிள் இருக்குதா பாரு. இங்க பாருடா. அப்ப கீழ வேற மடிச்சு வேற ஒரு டேபிள் போடணும். என்ன வேணும்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க வேற x minus x bar whole square, y minus y bar the whole square and z minus z bar the whole square வேணும். இந்த டேபிள் வேற வேணும். அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஸ்கொயர் வேற கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி அப்ப இதை மடிச்சு போட்டாதான் உங்களுக்கு என்ன டேபிள் பார்த்துன்னு நினைக்கிறேன். இது ரெண்டா கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே இதில் முடிச்சது ஈஸியாக இருக்கணும். ஒவ்வொரு டைம் கீழே மேலேயும் போயிட்டு இருக்கணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேறு கண்டுபிடிக்கணும்ல. இப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஒய் மைனஸ் ஒய் ஜெட் மைனஸ் இஜெட் பார். அப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தி ஹோல் ஸ்கொயர் ஒய் மைனஸ் ஒய் பார் தி ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டையும் கட் பண்ணி இங்க ரெண்டா போட்டுக்கோங்க. சரிங்களா? ஐயோ போடுங்க. ஏன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும் அதுக்காக. அதே மாதிரி இன்னொன்று என்ன வேணும்? இஜெட் மைனஸ் இஜெட் பார் ஹோல் ஸ்கொயர் வேணும். அப்போ இஜெட் மைனஸ் இஜெட் பார் தி ஹோல் ஸ்கொயர். ஸோ அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கணும். அது இல்லாமல் என்ன வேணும்? எக்ஸ் இப்போ மல்டிபிகேஷன் 3 மல்டிபிகேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார். அடுத்தது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இன்ட்டு இஜெட் மைனஸ் இஜெட் பார். அப்போ திரும்ப இது ரெண்டா கல்டிவேட் பண்ணலாம். ஒய் மைனஸ் ஒய் பார் இன்ட்டு இஜெட் மைனஸ் இஜெட் பார் ஒன்று வரும். இவ்வளோ பெரிய டேபிள் டே பார்த்து போடு. ஏன்னா ஒரு டைம் கேட்டுக்கிறாங்க. y minus y bar into z minus z bar. சரிதாமா? அப்ப ஒவ்வொன்றா மைனஸ் பண்ணி போட்டுருவியா? சொல்லுங்க. 29 - 44. 29 minus 44. 15 minus 15. Minus 15 minus 11 minus 11 minus 11 minus 3 minus 3 7 minus 3 31 மறுபடியும் 31 வருதா? 31 எவ்வளவு கிடைக்குதுடா? 7 minus 13 அடுத்தது கரெக்டா கிடைக்குது. சொல்றேன் கடற்கரை போட்டு சொல்லுங்க. 5
ம் 27. அடுத்தது z மைனஸ் z பார். இந்த வேல்யூ எடுத்துட்டு மைனஸ் பண்ணணும். 33. 33னா மைனஸ் 16ஆ? Z bar 33. 33 போட்டேன். 33 போட்டேன். அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி போடுங்க. 21, 29. -4. மைனஸ் 4ஆ? எது மைனஸ் 4? 29 sir. அதான் பார்த்தேன். தேங்க் யூ. ஓகே. இது என்ன அப்புறம் 4 sir. அப்புறம் 4 8. 8ஆ? ஓகேம்மா. 4 8 6. ஆ 4 8 6 14. 10ஆ? 10. ஓகே. இதை போட்டீங்கன்னா அடுத்து ஸ்கொயர் பண்ண போறோம். எதை ஸ்கொயர் பண்ண போறீங்க? எதை ஸ்கொயர் பண்ண போறீங்க? 9 ஸ்கொயர் 81. 81. 36 0 9 36 4 16 100 64. அப்போ இதனோட சம்மேஷன் வேணும். சரிங்களா? 1 by 1 சம்மேஷன் கண்டுபிடிச்சிருங்க. இது மூணுக்கு சம்மேஷன் தேவையில்லை. 1 by 1 கண்டுபிடிச்சிருங்க. சரியாமா? y minus y bar. y minus y bar squared. அப்போ என்ன கிடைக்கும்? இது பெரிய நம்பரா போகணும். 225 121 9 9 49 1. 346 sir summation. எப்படா போட்டா? இது போட்டியா? 346ஆ? ஆமா சார். சீக்கிரம் போட்ட கால்குலேட்டரே வருதா இல்லை நீங்க போட்டீங்களா இப்போ? இல்ல சார் போட்ட 81 plus 36 plus 0 plus 9 plus 36. நான் செக் பண்ணல. நீங்க தான் பார்க்க போறீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. சரிங்களா? 100 plus 64. சரி ஓகே. 225 plus 121. 9 plus 7 into 27 எவ்வளோடா? 576ஆ? 527. 27 sir. into 27 into 27 மட்டும் எவ்வளோ சொல்றாங்கன்னு? 27 into 27. 729 sir. 729. ஓகே. அப்ப இதை ஆட் பண்ணி சொல்றாங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லுங்க போதும். போடும்போது ஒரு 9 வேல்யூஸ் பொண்ணு என்ட்ரி பண்ணிட்டான்னு மட்டும் பார்த்துக்கோ. மிஸ் பண்ணிட போறோம். 1 2 Oh yes. 3 4 5 6 7 8 9. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே. 1337 sir. 1337ஆ? 7. ஆமா சார். ஓகே. அடுத்த ஐடியா வந்து இவனுங்க 144. இது வந்து 16 எகெயின் 16 64 36 196 அண்ட் 100. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, இதை ஆட் பண்ணிடுறேன். Nine two two sir. 922. ஓகே. அப்போ உள்ள போட்டுடலாமா? இல்லை என்ன வரும் பாருங்க. இது யாரு பண்ணணும்? இவனையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரெண்டு இவனையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 100 135 வா? மைனஸ் மைனஸ் பிளஸ் 135. மைனஸ் மைனஸ் பிளஸ் 66. 0 மைனஸ் 9 ஆயிடுச்சு. மைனஸ் 9 மைனஸ் 42 மைனஸ் 2 4 into 3 4 into 13 மைனஸ் 52. அடுத்து 50 8 into 27 160 160 202 160 சாரி 160 56 56னா 2 கிளிக் பண்ணிட்டு வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோ. கரெக்டான எது மல்டிப்ளை பண்ண புரியுதா இல்லையா? இதையும் அடுத்து இது கரெக்டான சேம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா பார்த்துட்டு சொல்லு, நான் கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆன்சர் மட்டும் சொல்றேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கடைசி இது எழுதிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ரெண்டு டைமே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது நடுவில் இது பண்ணிக்கலாம். 15 into 15 256 15 into 15 2 அப்போ 241. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 241 மட்டும் பாருங்கண்ணா. 241 16 240 sir.
240 240 இது 110 and 3 into 12 வந்து 36 3 into minus 12. minus 12 வருது சைன் பார்த்துக்கோ minus 12 வருது இது வந்து 28 வருது 28 இது வந்து minus 8 வருது minus 8 அடுத்தது இது வந்து 68 minus 78 வருது minus 78 கேல்குலேட்டிங் புரியல சொல்றேன் ஏன்னா நீ கால்குலேட்டர் போட போற சப்போஸ் எழுத்து புரியலன்னு சொல்லிங்க நான் அதை சொல்லிடுறேன் ஓகேங்களா ஓகே சார் 78 இது அடுத்தது இது வந்து 50 70 இது வந்து என்ன வந்து 17 வருது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து 270 வருது இது மாற்றி மாற்றி போட்டுக்கணுமா 9 வேல்யூஸ் இருக்குது அப்படியே செக் பண்ணிக்கோங்க 270 வருது 270 270 வருது 1 2 3 4 5 6 7 8 9 அதே மாதிரி இதில் 1 2 3 4 5 6 7 8 9 ஓகே இப்போ என்ன பண்ணணும்னா நடுவில் இருக்கிறதையும் அதாவது இதையும் மல்டிப்ளை பண்ணணும் இங்கே இருக்கிறதையும் மல்டிப்ளை பண்ணணும் இந்த நடு கால்குலேஷனுக்கு அப்போ ஃபர்ஸ்ட் எடுக்க முடியும் 9 into 16 வந்து 144 6 into 10 வந்து 60 0 into minus 12 வந்து 0 3 into 4 ரெண்டுமே மைனஸ் வேல்யூ அப்போ ப்ளஸ் 12 தான் 12. அடுத்து என்ன கிடைக்குது -24 -24 16 இல்ல -24 ஒரு டைம் தானே ரெண்டு டைம் சொல்லிக்கிறேன் ஓகே 16 அடுத்தது கரெக்ட் 16 ஓகேடா 4 into 24 20 140 800 140 80 80 8 கண்டு 80 தான் 80 ஓகேங்களா 10 into 8 ஓகே கண்ணு இப்போ என்ன பண்ண போறோம் ஒரு வழியா டேபிள் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் கால்குலேஷன் அடுத்தது இதை மூணையும் ஆட் பண்ணுறாங்க இது மூணையும் ஆட் பண்ணுங்க இந்த மூணு கடைசி காலம் மூணையும் ஆட் பண்ணுங்க என்ன வருதுன்னு பொறுமையாக ஆட் பண்ணுங்க மேக்ஸிமம் நெகட்டிவ்ல வேல்யூ வராது நினைக்கிறேன் பார்த்துக்கோ மைனஸ் இருக்கிறதுல கரெக்டாக மைனஸ் சைன் போட்டு எழுதுடா மாற்றிக்கு இது போட்டுறாத எங்கெங்க மைனஸ் இருக்குதோ மைனஸ் வேல்யூ போட்டு எழுதுங்க இங்க வரைக்கும் இருக்குது அது ஒரு லைன் இருக்குது இது வரைக்கும் நம்ம போடணும் மைனஸ் சைன் எல்லாமே போட்டு அப்படிதான் டாக்குனேன் 135 66 -9 -42 -52 +50 +2 and 6 364 364 ஓகே அடுத்தது அப்படியே வேல்யூ சொல்லி நான் கரெக்டா மட்டும் செக் பண்ணிக்கிறேன் அப்படியே வேல்யூ என்ட்ரி பண்ணும்போது வேல்யூ சொல்லிட்டு என்ட்ரி பண்ணு அப்பதான் நான் செக் பண்ணிக்கிறேன் 144 +60 +0 +12 -24 +16 +24 140 +80 452 sir 240 +112 +36 -12 +28 -8 -78 +70 -270 +270 +270 okay ஏன்னா இங்க பாருங்க செக் பண்ணிக்கலாம் 27 இன்ட்டு சாரி ஆமா 27 இன்ட்டு 10 +270 656 656 ஓகேங்களா okay அப்போ இந்த வேல்யூ எல்லாம் நான் வச்சுக்கோங்க அப்பதான் போட முடியும் கடைசி வேல்யூ கூட நல்லா நான் வச்சு 656 எழுதுறதுக்கு இடம் வர 656 ஓகே இப்போ எல்லாத்தையும் கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஒன்ல போடணும் அதாவது என்னென்ன கண்டுபிடிக்கணும் நம்ம R12 R13 R23 R எல்லாமே இது மாதிரி இதில் போடணும் அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இதில் போடுங்க இது மூணு கால்குலேஷன் இல்லை 1 2 3 இந்த மூணு கால்குலேஷன் போட்டால் நம்ம ஒர்க் முடியும் சரிங்களா அப்போ RXY கேட்டு அப்போ RXY போட்டலாமா okay sir இதை கம்ப்ளீட் பண்ணோம் இதை முடிச்சிடலாம் RXYக்கு ஃபார்முலா எழுதிட்டு போட்டுடலாம் RXYக்கு என்ன ஃபார்முலா வந்தது summation x minus x bar into y minus y bar divided by root of
x minus x bar summation x minus x bar whole square into summation y minus y bar whole square. கரெக்டாமா? இதான வந்தது? சார். ஓகே அப்போ ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் முடிச்சிடலாமா? அப்போ என்ன ஓகே வருது? டேபிள் வேல்யூ தெரியணும்னா டேபிள் வேல்யூ பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை அழைச்சிட்றேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு, அதனால் அழைச்சாச்சு. கீழே என்னென்ன வேல்யூ எதனோடதுன்னு தெரிஞ்சாலும் நம்ம ஈஸியாக போட முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஓகே, இதனோட வந்து x minus x bar whole square summation y minus y bar the whole square z minus z bar the whole square and summation x minus x bar into y minus y bar. இது summation x minus x bar into z minus z bar. இது கடைசி வேல்யூ. ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். summation x minus x bar into y minus y bar ஓட வேல்யூ என்ன? 364. கரெக்டாமா? 364 divided by root of x minus x bar the whole square. X minus x bar 346 into 364. Correct? 346. 346 into 1137. 1337. 1337. எவ்வளவு வருது? RX 2475. The end of result decimal. Bracket போட்டு இந்த வேல்யூ 0.53 சார். 0.53. 0.88. கரெக்டாமா? 0.53. Okay, 0.53. 0.53 is correct? correct. இதே மாதிரி அடுத்த ஐடியா போட்டலாமா? RYX. R XY போட்டாச்சு. அடுத்தது XZ போட்டாச்சு. XZ. X minus X bar into Y minus Y bar divided by root of summation X minus X bar the whole square into root of Y minus Z bar the whole square summation. சரிங்களா? ஓகே. அப்ப இதனோட வேல்யூ என்ன பார்த்தலாமா? x minus x bar into z minus z bar. y minus y bar போட்டு z minus z bar. அப்ப கடைசி வேல்யூ என்ன? 656. சாரி, நடுவேல்யூ 452. கரெக்டாமா? நடுவேல்யூ வந்து 452. 452 divided by root of, இது ஆல்ரெடி போட்டீங்க. இது 346 into 922. 346 into 922 992 922. என்னோட கால்குலேஷன் பண்றாங்க 0.80. 0.80ங்களா? சரி, அடுத்த ஒர்க் என்ன? RYZ. RYZ பாருங்க, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். summation y minus y bar into z minus z bar. Z minus z bar. Root of y minus y bar whole square into z minus z bar the whole square. Correct? Okay. That is equal to y minus y bar is 656. 656. 656 divided by root of இதனோட வேல்யூ 922 into இதனோட வேல்யூ 133377. சாரி, 1337. 1337 சொல்றேன். RYZ. Uh, 650 divided by 1337 into 922. 0.58. 0.58ங்களா? ஆமா சார். 0.58. அப்ப இது மட்டும் நம்ம இது பாயிண்ட் சம்திங் தான் வருது. இது மட்டும் எகைன் இன்னொரு செக் பண்ணிக்கோ. இது 0.58 ஆமா? ஆமா சார். இது 80 தான் வருதா? கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சார் ஒரே நிமிஷம். 452 divided by root of 346 into 922. 0.80 தான் சார் வருது.
அப்படியா? அது மட்டும் என்னமோ தப்பா வர மாரி இருக்குது. சரி ஓகே. அத மட்டும் செக் பண்ணிக்க. கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோ. மேபி கால்குலேஷன் இங்க தப்பா இருக்கலாம். சரி இப்ப என்ன வேணும்? R12.3 அதனோட ஃபார்முலா உங்களுக்கு வேணும். அதாவது Rxy.z. இதுக்கு என்ன வரும்? R12 minus R13 R1323 divided by root of 1 minus R13 square into root of 1 minus R23 square. கரெக்டாமா? அப்ப இதுக்கு எழுதுன என்ன ஆகும்? xy dot z ன்னு வெச்சோம்னா உங்களுக்கு அதே ஐடியா தான் வரும். கரெக்டாமா? Rxy ஓகே சார். minus Rxz Ryz எப்படி வேணா எழுதி பழகிங்க. எந்த மாதிரி வேணா கொடுப்பாங்க. அது மாதிரி எந்த மாதிரி வேணா எழுதிக்கங்க. சரிங்களா? xz ஓகே square சார். into root of 1 minus Ryz square. ஸோ எல்லா வேலையும் அப்ளை பண்ணி போட்டு உனக்கு ஆன்சர் இருக்குன்னு. அப்ப என்னது? Rxy. Rxy என்ன சொன்னீங்க? 0.5 0.53. ஓகே. அப்ப என்னாச்சு? 0.53 minus 53 into minus 0.58 into 0.80 divided by divided by root of 1 minus 0.8 into root of 1 minus 0.58 square. கரெக்டாமா? correct. ஃபைனல் ரிசல்ட் என்ன வரும் சொல்லுங்க? 0.53 minus ஓகே மூணுமே கரெக்ட் தானேங்க. நான் வேற மாத்தி பார்த்துட்டேன். ஆன்சர் கரெக்டா தான் வரும். போடுங்க. மூணுமே கரெக்ட் தான். ஆன்சர் மட்டும் சொன்னீங்கன்னா முடிஞ்சிச்சு இந்த ப்ராப்ளம். என்ன போட கஷ்டமா இருக்குதா? இல்ல சார், மைனஸ் 0.41 சார். மைனஸ்ல வருது ஆன்சர். 0.53 மைனஸ் கொஞ்சம் பார்த்து போடு பார்க்கலாம். 0.1283 வருது. 0.135 சார். அது அப்ராக்சிமேட் அது வரும். 0.13 ஓகேங்களா? ஓகே. அவ்வளோதாங்க. என்ன கஷ்டமா இருக்குது உனக்கு? இதில் பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் போட வேண்டியது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வருது. சரியாமா? ஓகே சார். சரி இதே ஐடியாவுக்கு நீங்கள் அந்த டேபிள் வச்சு போடுறீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்க? இதில் 2 மெத்தட் சார் அந்த டேபிள் போட்டுடலாமா? ஓகே. ஒரே நிமிஷம். இது கிராப் பண்ண முடியுமான்னு தெரியல. கிராப் பண்ணிட்டுனா பரவாயில்ல. கிராப் பண்ணிட்டா இந்த 3 இது நான் திரும்ப எழுத தேவையில்லை. கிராப் பண்ண முடியலையே. லேப்டாப் கிட்டே சொல்லுது. சாரி சொல்லிட்டு நான் இங்கே இருந்தாச்சு அட்லீஸ்ட் கட் பண்ணி போட்டுக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நம்ம லேட் ஆயிடும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 3 காலத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி ஆல்ரெடி டோட்டல் கண்டுபிடிச்சாச்சு. அதனால நீங்கள் போட்டது கரெக்ட் தான். இப்போ அடுத்த மெத்தட்னால திரும்ப இதே கொஸ்டின் நம்ம என்ட்ரி பண்ணுறோம். அதே கொஸ்டினுக்கு இந்த மெத்தடில் போட்டால் எப்படி ஈஸியாக வருதுங்கிறத பார்க்குறதுக்கு இந்த 3 டேபிள் வந்துருச்சு. சரியாம்மா? ஓகே சார். ஸோ அதுக்கு என்னென்ன வேணும்? ஆல்ரெடி நான் இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸ் பார் இல்லை எக்ஸ் பார் தேவையில்லை. ஃபார்முலா மறந்துட்டியா? ஒன்னே ஒன்று மட்டும் எழுதுறேன். அப்போ அந்த ஃபார்முலா வச்சு சொல்லு பார்க்கலாம். இப்போ RxY மட்டும் வச்சு சம்மேஷன் xy by n minus x bar into y bar divided by root of summation x squared by n minus x bar squared into root of summation y squared by n minus y bar squared. ஓகேங்களா? ஓகே சார். அதே z வந்து இதே மாதிரி தான் வரும். கரெக்டாமா? அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நான் வச்சேன். ஆமா சார். அப்ப என்னாச்சு? இந்த சிக்மா xy யும் சிக்மா x ஸ்கொயர் y ஸ்கொயர். ஓகே ஃபர்ஸ்ட் முடிக்கலாம். இப்போ என்ன வேணும்? xy வேணும், அடுத்து xz வேணும், அடுத்து yz வேணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? அடுத்து என்ன வேணும்? x ஸ்கொயர்ட் வேணும்,
ஒய் ஸ்கொயர்டு வேணும் சரியாம்மா அண்ட் ஆல்சோ இஜெட் ஸ்கொயர்டு ஓகே வேணும் இஜெட் ஸ்கொயர்டு வேணும் சரிங்களா எதனால ஆர் எக்ஸ் இஜெட்னு என்ன கிடைக்கும் சம்மேஷன் எக்ஸ் இஜெட் டிவைட் பை என் மைனஸ் எக்ஸ் பார் இன்டு இஜெட் பார் divided by root of summation x squared by n minus x bar squared into root of summation z squared by n minus z bar squared. அதே மூணாவது ஃபார்முலாக்கு அதே தான் yz னா என்ன ஆகும் summation yz divided by n minus y bar z bar divided by root of இந்த term summation y squared by n minus y bar squared and also இந்த term இங்க வந்துரும் சரியாமா அப்ப எல்லா ஓகே சார் கால்குலேஷன் நினைக்கிறேன் ஈஸியா போடலாம்னு நினைக்கிறேன் கடற்கடன்னு இது பாத்தியா டேபிள் கம்மியா இருக்குது இருக்கிற டேபிளே போட்ட போதும் நம்ம எதையும் மைனஸோ பிளஸோ பண்ண தேவையில்ல என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா வேல்யூ கொஞ்சம் பெருசா போகும் இனி அந்த வேல்யூ பெருசா போறது என்ன பண்ற நீங்க கால்குலேட்டர்லயே போட்டுடலாம் இது எல்லா வேலையும் என்னவோ கால்குலேட்டரே வந்துட்டு நீ பெருசா ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது சரியாமா ஓகே சார் நீ கால்குலேட்டர் ஃபர்ஸ்ட் எப்படி நான் ஆல்ரெடி கத்து கொடுத்தேன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க எக்ஸ் ஒய் ஓட கால்குலேஷன் ஃபுல்லா முடிச்சு சார் ஆல்ரெடி போட்டதே ரெண்டு இருக்கு சார் எக்ஸும் ஜெட்டும் அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் எக்ஸ் இஜெட் எங்கடா இருக்குது எக்ஸ் ஓ எங்க போடுகிறேன் எக்ஸ் ஒய் இது வந்து எக்ஸ் இஜெட் இது வந்து ஒய் இஜெட்ரா இல்ல சார் ஆல்ரெடி நான் ரெண்டும் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் சார் ஸோ ஜெட் பார் எக்ஸ் பார் எல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் ஆல்ரெடி முடிச்சிட்டீங்கறியா ஆல்ரெடி வேல்யூ என்ட்ரி பண்ணிட்டீங்க பாத்தீங்க எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு அப்ப என்னென்ன கிடைக்கும் எக்ஸ் இஜெட் கிடைச்சிரும் கரெக்ட்டா எக்ஸ் இஜெட் கிடைச்சிரும் எக்ஸ் ஸ்கொயர்ட் கிடைச்சிரும் இஜெட் ஸ்கொயர்ட் கிடைச்சிரும் கரெக்ட்டாமா ஆமா சார் அப்ப சொல்றேன் நான் என்ன சம்மேஷன் வரும் சொல்றேன் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் 171 3595 சார் 3595 y ஸ்கொயர் 10729 சார் 10729 ஆமா சார் எக்ஸ் இஜெட் எக்ஸ் 6095 சார் இதப்பா என்ன சொல்லுங்க 6095 சார் 6095 ஓகேங்களா என்ன டவுட் இருக்குதா ஓகே இல்ல சார் சார் அடுத்து என்ன பண்ணனும் yங்கிற வேல்யூ என்ட்ரி பண்ணு z க்கு பதிலா yங்கிற வேல்யூ என்ட்ரி பண்ணு y வேல்யூ என்ட்ரி பண்ணிட்டா என்ன கிடைக்கும் xy கிடைக்கும் அதே மாதிரி y ஸ்கொயர் கிடைக்கும் இது ரெண்டும் 29 33 41 47 51 43 31 49 71 சம்மேஷன் y ஸ்கொயர் என்ன and சம்மேஷன் xy என்ன y ஸ்கொயர் 18673 சார் 18673 யா ஆமா xy xy 7867 சார் 7867 கரெக்டாமா ஆமா சார் சரி அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போறீங்க 7867 சொல்லிக்கிறீங்க x ரீப்ளேஸ் பண்ணி z போட்டுக்கங்க சரிங்களா ஓகே சார் 17 23 21 29 37 37 41 37 41 39 47 43 ஓகே 13691 சார் யாருக்குமா yz க்கா ஆமா 13691 691 69 691 691 கரெக்டாமா ஆமா சார் இது வந்து நீங்க டக்கு டக்குன்னு போட்டுருங்க சரிங்களா இது எப்படி தானே போட்டுருவீங்க இதை மட்டும் கரெக்டா பாத்துங்க சரிங்களா இப்போ நம்ம ஈஸியா போட்ட முடியும் இதுலயே ஆர் கண்டுபிடிக்க முடியும் போடுறாங்க இதுலயே வந்து நீ ஆர் ஒய் இஜெட் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா ஆர் கண்டுபிடிக்க உங்களுக்கு கால்குலேட்டர் தெரியுமா எப்படி கண்டுபிடிக்கணும் அது ஆர் 2 வேரியபிளுக்கு தான் சார் இருக்கு 3 வேரியபிளுக்கு தான் ஆர் நீ y z கண்டுபிடிச்சல y z நீ ஆல்ரெடி என்ட்ரி பண்ணிக்கல அப்ப y z ஓடது நீ கண்டுபிடிச்சினா போதும் அப்ப r y z ஓட வேல்யூ உங்க கால்குலேட்டர்ல இருக்கும் 0.58 சார் 0.58 தான் நம்ம மேல போட்டோம் கரெக்ட்டுங்களா திரும்ப நீ வேல்யூ போடவே நீ கண்டுபிடிச்சலாம் சரிங்களா நீ ரஃபோர்க்ல போட்டு கண்டுபிடிச்ச நீ அதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அவசியம் கிடையாது r x y ங்கிறது வந்து நீ ஆல்ரெடி x y என்ட்ரி பண்ணிருப்ப அப்ப
அப்ப xy யோட வேல்யூ என்ன வரும் அப்படிங்கிறது நீ என்ட்ரி பண்ணி கடகடன்னு முடிச்சிடலாம். சரிங்களா? இதுக்கு நீ பெருசா நீ உட்கார்ந்து கால்குலேஷன் பண்ணணும் அவசியம் கிடையாது. சரியாடா கண்ணு? சரி as per ஓகே சார். நம்ம இங்க போட்டு பார்த்தலாமா? ஓகே சார். ஓகேடா கண்ணு. சார். ஓகே. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. ஓகேடா கண்ணு. அப்ப இது என்னது? இது சம்மேஷன் xy, இது சம்மேஷன் xz, இது சம்மேஷன் yz and x squared summation y squared summation z squared. மேல செக் பண்ணிக்கிறேன் கரெக்டானு. எஸ் கரெக்ட். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் என்ன வேணும், rxy வேணும். rxyக்கு தான் ஃபார்முலா எழுதிட்டோம். சம்மேஷன் xy டிவைடட் பை n மைனஸ் x பார் ஸ்கொயர், சாரி x பார் இன்டு y பார் டிவைடட் பை ரூட் ஆஃப் சம்மேஷன் x ஸ்கொயர்ட் பை n மைனஸ் x பார் ஸ்கொயர் into root of summation y squared by n minus y bar squared. அப்ப என்ன தெரிஞ்சிச்சு? எல்லா வேல்யூ என்ட்ரி பண்ணி ரிப்போர்ட்ல போடணும். எல்லா வேல்யூ என்ட்ரி பண்ணிட்டு என்ன கிடைக்கும்? xy summation xy என்ன? 7867. n வேல்யூ எவ்வளவுடா? n வேல்யூ எவ்வளவு பார்த்தா 9 ஆ? 9 செக் பண்ணிக்கலாம் இதுக்கும். 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே 9. அப்ப டிவைடட் பை 9. x பார் வேணும். x பார் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி கண்டுபிடிச்சுன்னு நினைக்கிறேன் ப்ரீவியஸ்லயே. x பார் எவ்வளவு வந்தது? இது வந்து 19. 19 தானே? 19 into 44. ஆமாடா கண்ணு. x பார் வந்து 19. y பார் வந்து நான் அப்ராக்ஸிமேட்டிவா போட சொன்னேன் 44ன்னு. அண்ட் z பார் எவ்வளவு சொன்னா 33யா? z பார் 33 நினைக்கிறேன். ஆமா சார் 30. ஆமா ஆல்ரெடி இது போட்டோம், அதனால இந்த ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, அதையும் நான் வச்சுக்கோ. டிவைடட் பை ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர். சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 3595 டிவைடட் பை n வந்து 9 மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர். எக்ஸ் பார் ஸ்கொயர் வந்து 19 ஸ்கொயர். சேம் ஐடியா ரூட் ஆஃப் summation y squared by n 18673 divided by 9 minus y bar squared 44 square 44 square. பொறுமையா கால்குலேட்டர் போடு, மாத்திக்கு இது போட்டுறாரு. மாத்தி போட்டா நெகட்டிவ் வேல்யூ வரும், அப்ப டஸ் நாட் எக்ஸிட்னு வரும். கொஞ்சம் பொறுமையா பார்த்து போடுங்க, ஆன்சர் கிடைக்கும். இல்லைனா நீங்க கால்குலேட்டர் ஆல்ரெடி xy கண்டுபிடிச்சிருப்பா, அந்த xy யோட வேல்யூ அப்ளை பண்ணி போடுனா இது வந்து 0.53 ன்னு நினைக்கிறேன். இந்த வேல்யூ வரும் கால்குலேஷன் முடிச்சிட்டீனா. நீ கால்குலேட்டர் ஆல்ரெடி நீ வேல்யூ போட்டுருப்ப, என்ட்ரி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சரியாமா? 44. போட முடியுதாடா? போட்டுட்டேன். கரெக்டா பிராக்கெட் போட்டு டிவைட் போட்டு பிராக்கெட் போடணும். மாத்திக்கிது போடுறதா ஆன்சர் வராது. சரிங்களா? நியூமரேட்டருக்கு ஒரு பிராக்கெட், டிவைடே போட்டு 0.5217 சார். 0.5217 அதான் அப்ராக்சிமேட்டா 53 வந்து 52ங்கறியா? கரெக்ட்டாமா? ஆமா சார். அப்ப 53 நாங்க வந்து 5217 வருது. சரிங்களா? டெசிமல்ல மிஸ்டேக் வரலாம். தட் மீன்ஸ் அது அப்ராக்சிமேட் வேல்யூ வரலாம். பட் மெயின் இன்டிஜர் 5 இதுதான் பாத்துக்கணும். சரி இதே மாதிரி போட முடியும். கரெக்ட்டுங்களா? அப்ப yz ஓட வேல்யூ என்ன கிடைக்குது? 0.58 வந்தது. அண்ட் rxz வந்து 0.80 வந்ததா? 80 வந்தது. 0.8. ஆமா சார். அதுவே இந்த மாதிரி ஃபார்முலா எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம்? r12.3 போட்டீங்கன்னா என்ன கிடைச்சது? 0.15 14 13 என்னமோ வந்தது. கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிடா கண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்ல. எந்த மெத்தட் வேணா போடலாம்ல? போடலாம் சார். அப்ப என்ன பிரச்சனை? r123 எது சார்? என்னமா? ஓகே சார். z ஓகே. இங்க போடணும் இந்த கால்குலேஷன். rxy ஓகே சார். இது r12.3. ஓகேங்களா? ஓகே சார். இப்போ உனக்கு இந்த டேபிள் ஈஸியா இருக்கு, நீயே ஃபாலோ பண்ணிக்கோ. இந்த டேபிள் வேணுமா இல்ல இந்த டேபிள் வேணுமா அப்படி பார்த்து போடு. செகண்ட் டேபிள். அது அப்ப சாரிட்ட மட்டும் கேட்டுக்கிட்டாங்க. அது ஏன்னா இது நம்ம லென்த் கால்குலேஷன். இந்த பாருங்க, இது நீ மேனுவலா போடணும், இது நீ மேனுவலா போடணும், இது மூணுன்னு மேனுவலா போடணும். அதுக்கப்புறம் என்ன வேணுது? இது மூணு மேனுவலா போட்ட பின்னாடி இதை நீ ஃபார்ம் பண்ண முடியும். இது எல்லாமே என்ன பண்ணணும்? செப்பரேட்டா நீ கால்குலேட்டர்ல போட்டு காட்ட வேணும். அப்ப டைம் நம்ம இழுத்துரும். செப்பரேட்டா கால்குலேட்டர் போட வேணும். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து நீ உல்டா பண்ணி எழுதிக்கலாம். அதாவது நீங்க டேபிள் என்ட்ரி பண்ணிட்டு இது வேணா நீங்க கடகடன்னு போட முடியும். டக்கு 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 டக்குன்னு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு மெயின் என்னது? இந்த சம்மேஷன் வேல்யூ தான் மெயின். சரிங்களா? அப்ப நீங்க கரெக்டா இது எழுதிட்டீங்கன்னா போதும்.
இது கட கட கடன்னு நீங்க ஓகே. எழுத முடியும். சரிங்களா? இது போறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. பட் நீங்க அங்க மைனஸ் ஓகே பண்ணி, சார். பிளஸ் பண்ணி எல்லாம் கொண்டு வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அது ரொம்ப லேட் ஆகும். அதனால ஓ பெஸ்ட் நீங்க வந்து இத நீங்க ஃபாலோ பண்ணிக்க. சரியாடா கண்ணு? ஓகே சார். சரி இது மாரி ஒரு ப்ராப்ளம் எடுத்து நீங்க சால்வ் பண்ணுங்க. உங்களோட இதுல எடுத்து சால்வ் பண்ணுங்க. பார்க்கலாம்.